வணக்கம். இன்னைக்கு நாம ரூபர்ட் ஸ்பைராவோட A Meditation on I Am புத்தகத்திலிருந்து சில ஆழமான கருத்துக்களை பத்தி பேச போறோம். நாம எல்லோருமே தினமும் நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன், இல்ல நான் ஒரு வேலையில இருக்கேன்னு சொல்றோம். இதுல இந்த சந்தோஷம், சோகம், வேலை எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாத்துலயும் மாறாம இருக்கிற அந்த நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும் அப்படி இருக்கு இல்லையா? அது என்ன? இங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு ஸ்பைரா ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். நம்மளோட இருப்பு ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கிற அந்த வெள்ளை திரை மாதிரி. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் எல்லாமே அந்த திரையில ஓடுற சினிமா மாதிரி. காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனா அந்த திரை மட்டும் எப்பவும் அப்படியே இருக்கு. ஆமா, இந்த உதாரணம் பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, திரை சினிமால வர ஒரு காட்சி கிடையாது. அதுவே ஒரு பொருள் இல்ல. ஆமா, ஆனா அந்த திரை இல்லாம சினிமாவே கிடையாது. அதே மாதிரிதான் நம்மளோட அந்த அடிப்படையான இருப்புங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான அனுபவம் கிடையாது. அது போற ஒரு விஷயம் இல்ல. அது இந்த எல்லா அனுபவங்களும் நடக்கிறதுக்கு இடம் கொடுக்கிற ஒரு பின்னணி. சரி, இது புரியுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த திரை ஓம நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு சராசரி மனுஷனுக்கு நான் தான் திரைன்னு நினைக்கிறது வாழ்க்கையோட யதார்த்தத்திலிருந்து தப்பிச்சு போற மாதிரி ஆயிடாதா? எனக்கு பிரச்சனை இல்ல, அது வெறும் சினிமால ஓடுற காட்சிதான்னு சொல்றது ஒரு விதத்துல நம்ம பிரச்சனைகளை மறுக்கிற மாதிரி இல்லையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஸ்பைரா சொல்றது பிரச்சனைகளை மறுக்க சொல்லியோ அல்லது உணர்ச்சிகளை அடக்க சொல்லியோ கிடையாது. அதுக்கு நேர் மாறான ஒரு விஷயத்த சொல்றாரு. உதாரணத்துக்கு, உங்களுக்கு பயங்கரமா கோபம் வருதுன்னு வச்சுக்கலாம். சரி. அப்போ நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா, கோபம்ங்கிற ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு எனக்குள்ள இப்ப தோன்றி இந்த திரையில ஒரு காட்சியா ஓடுதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சா என்னாகும்? அந்த உணர்வுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு ஒரு சின்ன இடைவெளி உருவாகும்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. அந்த இடைவெளி தான் ரொம்ப முக்கியம். நீங்க கோபத்தை மறுக்கல, அதை அடக்கவும் முயற்சி பண்ணல. ஆனா நானே கோபம் அப்படின்னு அந்த உணர்வோட முழுசா அவங்கள அடையாளப்படுத்திக்காம, நான் இந்த உணர்வை கவனிக்கிற ஒருத்தன் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றீங்க. திரை எப்படி அதுல ஓடுற தீக்காட்சினால எரிஞ்சு போறது இல்லையோ, அது மாதிரி நம்ம இருப்போம் நம்ம கிட்ட போற உணர்ச்சிகளால பாதிக்கப்படாததுங்கிற புரிதலுக்கான முதல் படி இதுதான். சோ இது தப்பித்தல் இல்ல, இது ஒரு ஆழமான விழிப்புணர்வு. ஓகே, இப்போ தெளிவா புரியுது. இது வெறும் தப்பித்தல் இல்ல, ஒரு விதமான பார்வையாளர் மனநிலைக்கு போறது. அப்போ இந்த இருப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கிற விஷயமா, இல்ல அது பொதுவானதா? ஸ்பைரா இத பல மதங்களோடையும் ஞான மரபுகளோடையும் ஒப்பிடுறாரு இல்லையா? ஆமா, அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. ஸ்பைராவோட பார்வையில இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு என்னுடையது மட்டும் கிடையாது. அது இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஒரே ஒரு இருப்பு. ஓ, இது என்னோட இருப்பு, உங்களோட இருப்புன்னு தனித்தனியா இல்ல. ஒரே இருப்பு தான் பல உடல்கள், பல மனங்கள் வழியா தன்னை வெளிப்படுத்திக்குதுன்னு சொல்றாரு. இந்த உண்மையைத்தான் வெவ்வேறு காலகட்டத்துல, வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல ஞானிகள் வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு, இப்போ இயேசு கிறிஸ்து நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோன்னு சொன்னார். இதோட ஆழமான அர்த்தம், என்னுடைய சாராம்சமான இருப்பும் இந்த பிரபஞ்சத்தோட மூலமான இருப்பும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பௌத்தத்துல நிர்வாணமும் சம்சாரமும் ஒன்றேன்னு சொல்வாங்க. சம்சாரம்னா நாம பாக்குற இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலகம். நிர்வாணம்னா அந்த மாற்றம் இல்லாத பேருண்மை. ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம ஊர்ல இந்து மதத்துல அகம் பிரமாஸ்மி அல்லது ஆத்மனும் பிரம்மனும் ஒன்றேன்னு சொல்றதும் இதே அர்த்தத்துல தானே வருது. அதேதான், 100% அதேதான். ஒவ்வொரு தனி மனுஷனோட ஆத்மாவும் பிரபஞ்சத்தோட மூலமான பிரம்மனும் ஒண்ணுதாங்கிறது தான் அதோட பொருள். சூஃபி ஞானி ரூமி சொல்றதும் இதுதான். தன்னை அறிந்தவன் தன் இறைவனே அறிவான். அதாவது நம்மளோட பேரு, வயது, வேலை, குணம் இதெல்லாத்தையும் தாண்டி இருக்கிற அந்த தூய்மையான நான் இருக்கிறேங்கிற உணர்வு, அது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல, அது பிரபஞ்சத்தன்மை வாய்ந்தது. இந்த புரிதல் இருத்தல், அதாவது எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குதுன்னு ஸ்பைரா சொல்றார். அதோட லாத்தீன் மூலத்தை வச்சு விளக்குறார். ஆமா, எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தை எக்ஸ் அதாவது வெளியே, சிஸ்டேர் அதாவது நிற்பது அப்படிங்கிற 2 வார்த்தைகள்ல இருந்து வருது. அதாவது
எல்லா பொருட்களும் அந்த அடிப்படையான இருப்பிலிருந்து வெளியே நீட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனா உண்மையில அதுங்க அந்த இருப்பை விட்டு என்னைக்கும் பிரியவே இல்ல. எப்படி கடல்ல வர்ற அலைகள் தண்ணியிலிருந்து வெளியே வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் அது தண்ணியை தவிர வேற எதுவும் இல்ல இல்லையா? அது மாதிரிதான். ரொம்ப நல்ல உதாரணம். இந்த ஒற்றுமைய, இந்த பிரிவற்ற தன்மைய நாம உணர்ற தருணங்களை தான் அவர் அன்பு, அழகுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, இது வெறும் உணர்ச்சிகள் இல்லைன்னு அவர் ஆழமா விளக்குறார். உதாரணமா அன்பு எடுத்துக்கலாம். எனக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவுல இருக்கிற அந்த நான் வேறு நீ வேறுங்கிற பிரிவினை உணர்வு எப்போ கரையுதோ அப்போ அன்பு வெளிப்படுது. நம்மளோட இருப்ப நம்ம இன்னொருத்தர்ல பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் ரூமி சொன்னார், உண்மையான காதலர்கள் சந்திப்பதே இல்லை, அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்போதும் இருக்கிறார்கள். அவங்க ரெண்டு தனிநபரா இல்ல. ஆமா, ஒரே இருப்பு ரெண்டு உடல்கள்ல தன்னை உணருது. அப்போ அழகுங்கிறதே அன்பு ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்குது. அழகுங்கிறது பொதுவா நமக்கும் ஒரு பொருளுக்கும் இல்ல ஒரு இயற்கை காட்சிக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். அங்க எப்படி இந்த பிரிவினை கரையுது? அருமையான கேள்வி. அங்கேயும் அதேதான் நடக்குது, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா. நீங்க ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு கணத்துல அந்த காட்சியோட முழுமையில நீங்க உங்களையே மறந்துடுவீங்க. சரி. நான் பார்க்கிறேன், அது பார்க்கப்படும் பொருள்ங்கிற அந்த இடைவெளி, அந்த பிரிவினை தற்காலிகமா மறைஞ்சிடும். அந்த ஒரு நொடியில பார்ப்பவரும் இல்ல, பார்க்கப்படும் பொருளும் இல்ல. அந்த பிரிவற்ற நிலை மட்டும்தான் இருக்கு. அந்த அனுபவத்தை தான் நம்ம மனம் அழகுன்னு பேர் சொல்லுது. அதனால அன்பும் அழகும் அந்த அடிப்படையான உண்மையோட நேரடி அனுபவங்கள். நாம் அந்த திரைங்கிறத உணர்ற தருணங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் வார்த்தைகள்ல விளக்குறது எவ்வளோ கஷ்டம்னு ஸ்பிராவே ஒத்துக்கிறாரு. பேசினால் பொய் சொல்வேன், மௌனமாக இருந்தால் நான் ஒரு போழைன்னு ஒரு ஜென் குரு சொன்னதை மேற்கோள் காட்டுறார். ஒருவேளை அதனாலதான் அவர் ஒரு கவிதையை எழுதினாரோ? நான் இருக்கிறேன்னு ஒரு நீண்ட கவிதை இருக்கு. நிச்சயமா, மொழிக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அது ஒரு விஷயத்த சுட்டி காட்டத்தான் முடியுமே தவிர அந்த விஷயமாவே ஆகிட முடியாது. இந்த கவிதை அந்த வேலையத்தான் செய்யுது. அது தர்க்கத்தை மீறின பல வரிகளால ஆனது. ஆமா, அதுல சில வரிகள் படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருந்தது. உதாரணத்துக்கு, நான் வெறுமையாக இருக்கிறேன், ஆனால் அனைத்தையும் கொண்டுள்ளேன். இது எப்படி சாத்தியம்? ஒன்னு வெறுமையா இருக்கணும், இல்லைன்னா எல்லாத்தையும் கொண்டிருக்கணும். நம்ம மறுபடியும் அந்த திரை உதாரணத்துக்கே போகலாம். அந்த வெள்ளை திரை அதோட இயல்புல எப்படி இருக்கு? அது வெறுமையா, எந்த வண்ணமும் இல்லாம, எந்த உருவமும் இல்லாம இருக்கு. சரி. ஆனா அதே நேரத்துல அதுதான் முழு சினிமாவையும், அதுல வர்ற எல்லா வண்ணங்களையும் எல்லா உருவங்களையும் தனக்குள்ள காட்டுறதுக்கு இடம் கொடுக்குது. அந்த அர்த்தத்துல தான் அது வெறுமையாவும் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டதாவும் இருக்கு. ஓ, இப்ப புரியுது. இன்னொரு வரி, நான் நகர்கிறேன் ஆனால் அசையாமல் இருக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். திரையில காட்சிகள் நகருது, ஆனா திரை அசையாம அப்படியே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, நீங்கள் என்னை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நான் தான் உங்களை பற்றி நினைக்கிறேன். இது நம்ம சிந்தனையோட ஆணிவேரையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு சிந்தனையும் நமக்கிட்ட இருந்து தான் தொடங்குதுன்னு நாம நினைக்கிறோம். ஆமா, அந்த கவிதை பேசுற நான்கிறது ரூபர்ட் ஸ்பைரான்ற தனிநபர் இல்ல, அது அந்த பிரபஞ்ச இருப்பு. அந்த ஒரு இருப்பு தான் நம்ம ஒவ்வொருத்தர் மூலமாவும் தன்னைத்தானே சிந்திக்குது, உணருது, நேசிக்குதுங்கிற ஒரு பார்வையை அந்த வரி கொடுக்குது. அதனாலதான் சொல்றேன், இந்த கவிதைய வார்த்தை வார்த்தையா அர்த்தம் பார்க்கறத விட அது சுட்டி காட்டுற அந்த உணர்வை உள்வாங்கிறது தான் முக்கியம். நாம எவ்வளோ நேரம் வார்த்தைகளோட எல்லைய பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஸ்பைராவே ஒரு கலைஞரா இந்த எல்லைய நேரடியா உணர்ந்திருக்கார். அவர் ஒரு தத்துவவாதியாகிறதுக்கு முன்னாடி ஒரு குயவரா இருந்திருக்கார். ஆமா, இது அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டம். அவரு ரொம்ப பெரிய மெல்லிய மட்பாண்ட கிண்ணங்களை செய்வாராம். செஞ்சு முடிச்சதும் அது மேல நான் இருக்கிறேன் கவிதைய செதுக்குவாராம். ஆனா கிண்ணங்கள் ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால கவிதைய செதுக்கும் போதே பல சமயம் உடைஞ்சிடுமா. இது ஒரு குறியீடு மாதிரி இருக்கு. அவரும் அப்படிதான் எடுத்துக்கிட்டாரு. அந்த கவிதை சொல்ல வர்ற அந்த எல்லையற்ற தன்மை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள, ஒரு சின்ன மட்பாண்டத்துக்குள்ள அடங்க மறுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். உள்ளடக்கம் அதன் வடிவத்தை மீறி வளர்ந்து விட்டதுன்னு அவர் உணர்ந்தார். ஆமா, இது பல படைப்பாளிகளுக்கு நடக்கிற ஒரு விஷயம். நிச்சயமா, நாம உருவாக்குற ஒரு விஷயம் ஒரு கட்டத்துல நம்மள விட பெருசாயிடும். அது நம்ம கட்டுப்பாட்டை மீறி வளர ஆரம்பிக்கும். அப்பதான் அவருக்கு அந்த உள்ளுணர்வு வந்ததா? ஆமா, ஒரு நாள் அப்படி ஒரு கிண்ணத்துல கவிதையை செதுக்கும்போது அது உடையிற தருவாயில வார்த்தைகளைக் கொண்டே கிண்ணங்களை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் திடீர்னு தோணிருக்கு. அது அவரா யோசிச்ச மாதிரி இல்ல, எங்க இருந்தோ வந்த ஒரு செய்தி மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அப்போ அவருக்கு புரியல.
ஆனா பிற்காலத்துல அவர் எழுதவும் பேசவும் ஆரம்பிச்ச பிறகுதான் அதோட முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும். சரியா சொன்னீங்க. அது ஒரு முன்னறிவிப்பு மாதிரி இருந்திருக்கு. களிமண்ணுங்கிற ஊடகத்திலிருந்து வார்த்தைகள்ங்கிற ஊடகத்துக்கு அவர் மாறப் போறாருங்கிறதுக்கான அறிகுறி. ஆனா வேலை ஒண்ணுதான். அந்த எல்லையற்ற, திறந்த, எல்லாத்தையும் தனக்குள்ள ஏந்திக்கிற ஒரு கிண்ண மாதிரி ஒரு விஷயத்த வடிவமைக்கிறது. முதல்ல களிமண்ணால செஞ்சார், இப்போ வார்த்தைகளால செய்றார். இந்த உரையாடல் முடியும் போது இதையெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்பைராவோட எந்த பார்வை நம்ம வாழ்க்கையில மாறிக்கிட்டே இருக்கிற சினிமா காட்சிகள்ல இருந்து நம்ம கவனத்தை எடுத்து அதுக்கு பின்னால எப்பவும் மாறாம இருக்கிற அந்த திரையை பார்க்க சொல்லுது. நம்ம கவனம் எப்போ பார்த்தாலும் அடுத்த காட்சியில தான் இருக்கு. அடுத்தது என்ன நடக்கும், வேலையில் என்ன ஆகும், உறவுகள் என்ன ஆகும்னு. ஆனா நாம் அந்த காட்சிகளோட ஒரு பகுதி இல்ல. நாம தான் அந்த காட்சிகள் நடக்கிறதுக்கான ஆதாரமேங்கிறது உணர சொல்லுது. இதோட மையச் செய்தி ரொம்ப எளிமையானது. உண்மையான அமைதியும் சந்தோஷமும் வாழ்க்கை காட்சிகளை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி அமைக்கிறதுல இல்ல. ஏன்னா அது நம்ம கையில முழுசா இல்ல. முழுசா இல்ல. ஆனா நாம அந்த திரையோட தன்மைங்கிறத உணர்றதுல தான் உண்மையான அமைதி இருக்கு. அந்த உணர்வு ஏற்கனவே முழுமையாவும் அமைதியாவும் இருக்கு. அதுக்காக நாம வெளியில எங்கேயும் போக தேவையில்லை, எதையும் அடைய தேவையில்ல. ஒரு சோகமான காட்சி வந்தா அது அந்த உணர்வோட அனுபவமே தவிர நம்ம அடிப்படையான இயல்பா அது மாத்தாது. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி. நாம எல்லோரும் சந்தோஷத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். இந்த தேடல் நம்ம கிட்ட ஏதோ ஒன்று குறைவா இருக்கிறதோட அறிகுறி இல்லைன்னு இன்ஸ்பைரா சொல்றார். அதுக்கு பதிலா நம்மளோட உண்மையான இயல்பே நம்மள அதுகிட்ட திரும்ப அழைக்கிற ஒரு ஈர்ப்பு விசை தான் இந்த தேடல்னு சொல்றார். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க எதை தேடுறீங்களோ அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் அந்த தேடலே உங்ககிட்ட உருவாகுதுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஈர்ப்பு விசை நீங்க தேடுற பொருள் ஏற்கனவே உங்களுடையதுங்கிறது ஞாபகப்படுத்துற ஒரு அழைப்பு மணியா இருந்தா நம்ம தேடலோட தன்மையே மாறிடும் இல்லையா?